நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வார ஹாலிவுட் புதுவரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல நேரடியா பாலிவுட் போனோம்னா, இந்த வார பாலிவுட் புதுவரவாக நாம் பார்க்கக்கூடிய படம் ஃபேன். இந்த படத்தினுடைய கதாநாயகனா ஷாருக் கான் பண்ணியிருக்கிறாரு. படத்தை யாஷ்ராஜ் பிலிம் தயாரித்திருக்கிறாங்க. இந்த படத்தை இயக்கி இருக்கிறது மணிஷ் சர்மா. படத்தினுடைய ஒரு அழகான கதை, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்ன அப்படின்னா, ஷாருக் கான் இந்த கதைக்குள்ள ஒரு ரியல் நாயகனாகவே வராரு. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. அவருடைய ரசிகர் ஏகப்பட்ட கூட்டம் இருக்காங்க. அந்த ரசிகர் கூட்டத்தில் ஒருவராக இருக்கப்படக்கூடிய ஒரு ரசிகர், அவர் ஒரு ஷாருக் கான் மாதிரியே இருக்காரு. லோக்கல் டிராமா ஸ்டேஜ் இதெல்லாம் ஷாருக் கான் மாதிரி வேஷம் போட்டு பிரைஸ் வாங்குறவரு. ஒரு காலகட்டத்தில் அவரும் ஷாருக் கானும் நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது ஒரு பிரச்சனைனால. ஆனால் அதற்காக ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி அவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இதனால ஆத்திரம் கொண்ட அந்த ரசிகன் ஷாருக் கான் உண்மையான ஷாருக் கானா மாறி சில வேலைகள் செய்யறாரு. இந்த பிரச்சனையை ரியல் ஷாருக் கான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படிங்கறத அந்த படத்தினுடைய ஓவரால் கதை. இது ஏற்கனவே நம்ம பார்த்து பழகின ஒரு சில கதைகள், லைக் ஃபேஸ் ஆஃப், ஹிந்தியில ஏற்கனவே அமிதாப் பச்சன், மனோஜ் வாஜ்பாய் நடித்து வெளிவந்த ஆக்ஸ் போன்ற படங்களுடைய சாயல் இருந்தால் கூட ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்திருக்கிற படம் ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுத்திருக்கு. ஃபர்தரா என்ன மாதிரியான ஜேர்னி எடுத்துக்க போகுதுங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல அடுத்து கோலிவுட் புதுவரவுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் படம் யோக்கியம் வர்றான் சொம்பெடுத்து உள்ள வைங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் சுவாமி ராஜா. இந்த படத்தினுடைய ஒரு வரி கதை என்ன, 2 பட்டி கிராமங்கள் இருக்கு. இந்த பக்கம் கிராமத்துல கதாநாயகன் இருக்காரு, இந்த பக்கம் கிராமத்துல கதாநாயகி இருக்காங்க. 2 பேருக்கு ஏகப்பட்ட மோட்டிவ் இருக்கு. வழக்கம் போலவே இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இதுல புதிய திருப்பமா என்ன நடக்குதுன்னா, இந்த 2 கிராமத்துக்கும் நடுவுல சிங்கம் புலியினுடைய வீடு இருக்கு. அவர் இந்த கிராமத்துக்கும் காமனா இருக்கிற காமன் மேன் மாதிரி இருக்கிறாரு. பிரச்சனைனாலும் அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய தர்ம சங்கடம் இருக்கு. இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம், எங்க போனாலும் சொம்ப திருடி வருவாரு. இப்படிப்பட்ட காமெடியோட இவரை மையப்படுத்தியே இந்த படம் முழுக்க முழுக்க காமெடி ஜானர்ல எடுக்கப்பட்டிருக்கு. காமெடிக்காக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சிரிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் அது பெருசா எடுபடல அப்படிங்கறதா உண்மை. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிடில் ஏஜ் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய சிங்கம் புலியை மையப்படுத்தி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிற அந்த கட்ஸ் நம்ம பாராட்டலாம். அதை தவிர்த்து இது என்ன மாதிரியான ஜேர்னி எடுத்துக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இருக்கிற படம் பிச்சைக்காரன். படத்தினுடைய இயக்குனர் சசி, கதாநாயகன் விஜய் ஆண்டனி, கதாநாயகி சேத்தனா டாட்டஸ் மற்றும் கருப்பசாமி குத்தகைக்காரர் மூத்தை மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தேவையான அளவுக்கு ரிவ்யூ வாங்கிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லோக்கல் சென்டிமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அம்மா மகன் சென்டிமெண்ட் முழுமையாக தெளித்து எடுக்கப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய இந்த வருடத்தின் துவக்கத்தில் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஒரு ஜேர்னி எடுத்துக்கிட்ட படம் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் இந்த படத்துக்கு இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 4வது இடத்துல இருக்கிற படம் தோழா. இந்த படத்தினுடைய இயக்குனர் வம்சி பி. இருவரும் நாயகர்கள் நடிச்சிருக்கிறாங்க, நாகார்ஜுன் மற்றும் கார்த்தி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தோழமையை மையப்படுத்தி வந்தாலும் அதை மீறிய சகோதரத்துவத்தை படத்துல கொடுத்திருக்காங்க. இது இன்டச்சபிள் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ரீமேக்னா கூட அதை அழகா இண்டியனைஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மோஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் டிராமா அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த படத்தை கொண்டு வரலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 3வது இடத்துல இருக்கிற படம் ஜங்கிள் புக். இந்த படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வரி என்னன்னா, மிருகங்களால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு பாலகன், அவனுக்கு அங்க இருக்கிற ஒரு புலியால ஒரு பிரச்சனை. இதை அங்க இருக்கிற எல்லா மிருகங்களுடைய துணையும் கொண்டு அந்த புலியையும் ஓவர் கம் பண்ணி எப்படி அவன் கிங் மாதிரி வர்றான் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. இந்த படம் உலகமெங்கும் வெளியாவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பே இந்தியாவில் வெளியானதுக்கான காரணம் என்னன்னா, இது முழுக்க முழுக்க இந்திய காடுகளிலும் இந்திய கோயில்கள் சிற்பங்களை காண்பித்த அந்த கலாச்சார பதிவோடு வந்ததுனால இந்தியாவுக்கு டெடிகேட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 4 அன்னைக்கு தான் இந்த படத்தினுடைய வேர்ல்டு பிரீமியர் ஷோ போட்டிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கரடியாக வரக்கூடிய கரடியின் ரோமத்தை ஒரு செகண்டுக்கு எத்தனையோ கோடி செலவு பண்ணி அந்த ரோமத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. சோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆஸ்கார் அவார்டு படமாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இப்ப ஏற்படுத்தி இருக்கு. படத்தினுடைய இறுதி கட்ட காட்சிகள்ல அந்த காட்டுக்குள்ள நடக்கிற நெருப்பு சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே அனிமேஷன்ஸ்ல பண்ணிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. படம் ஓவரால் ஒரு அழகான பீரியட் மூட கொடுத்திருக்கு. ஆங்காங்கே வரக்கூடிய இந்திய கலாச்சார சிற்பங்கள் நமக்கு ஏதோ ஒரு இந்திய படத்தை பார்க்கக்கூடிய உணர்வையும் கொடுத்திருக்கு. கதாநாயகனான நீல் சேத்தி ஒரு இந்தியன் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்த படம் பெற்றிருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் 2வது இடத்துல எந்த படங்களுமே இல்லை. அதை தவிர்த்து நேரடியா முதல் இடத்துக்கு போனோம்னா, இந்த வார கோலிவுட் புதுவரவாக கோடம்பாக்கத்தில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்திருக்கக்கூடிய விஜய் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய 59வது படமான
தெரி நேரடியாக முதல் இடத்தை பிடிக்கிறது. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். கதைப்படி பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு கேரளாவுல ஒரு கிறிஸ்தவரா ஒரு 5 வயது குழந்தைக்கு அப்பாவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு பேக்கரி சென்டர் வச்சிருக்காரு. அப்பாவும் பொண்ணும் ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க. பொண்ணு டெய்லி வந்து ஸ்கூலுக்கு லேட்டா போறாங்க. அதனால டீச்சரான எமி ஜாக்சனுக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன கோல்டு வார் இருக்கு. போக போக அதுவே வந்து ஒரு சின்ன காதலா மாறுது. இப்படி போயிட்டு இருக்க கதையில எதிர்பாராத திருப்பமா அங்க இருக்கிற ஒரு லோக்கல் தாதா தேவையில்லாத ஒரு பிரச்சனையில இவருடைய குழந்தை மேல கை வைக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்படி ஏற்படுறப்போ விஜய் வந்து விஸ்வரூபம் எடுத்து அவனை வந்து துவம்சம் பண்றாரு. அதை தொடர்ந்து விஜய் ஒரு கோழை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அவருக்கு எப்படி இவ்வளவு வீரம் வந்ததுன்னு சொல்லி எமி ஜாக்சன் அவரை பத்திய பின்புலன் என்ன அப்படிங்கறத ஆராய தொடங்குறப்போ அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தெரிய வருது. அவர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. இவர் ஒரு நேர்மையான போலீஸ்காரராக இருக்கிறதுனால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வழக்கம் போலவே ஏற்படுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக பின்பலமுக்க நிற்க இயக்குனர் மகேந்திரன் அவருடைய மகன் வந்து ஒரு பெண்ணை கற்பழித்து அந்த பெண்ணை வந்து சின்ன பெண்ணமாக்கிறாரு. அவர் அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு குற்றவாளியை ஃபைண்ட் அவுட் பண்ணி தேடி அவர் நேரடியா மினிஸ்டரை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஒரு காலகட்டத்தில் அந்த குற்றவாளி கொலை செய்யப்பட்டு ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிற உண்மை தெரிய வந்து இந்த கொலை யார் செய்திருப்பாங்க அப்படின்றப்போ அதற்கான காரணகர்த்தா தானாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி முதல் பாதியை முடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இரண்டாம் பாதியில மரணத்தை விட தாண்டிய ஒரு தண்டனையை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறாரு மகேந்திரன். விஜய்க்கு எதிர்பாராத திருப்பமாக ஏற்படக்கூடிய டாக்டரோட சமந்தாவோட ஏற்படக்கூடிய கல்யாணம் நடந்து இவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருது. அது வரைக்கும் காத்திருந்த வில்லன் அதன் பிறகு அந்த குடும்பத்தையே துவம்சமாக்குறாரு. சோ தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர் கடைசியாக தன் மனைவி சமந்தா ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி இந்த போலீஸ் வேலை வேணான்னு சொல்லி கேரளாவில் வேற ஒரு பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த உண்மை தற்போது வில்லனுக்கு தெரிய வர மறுபடியும் வில்லன் துரத்த இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விஜய் வெல்ல வராரு அப்படிங்கறத உண்மையிலேயே தெரிக்க சொல்லி இருக்கிற படம் தான் தெரி. கதாநாயகனா இதுல விஜய் நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகியா சமந்தா எமி ஜாக்சன் நடிச்சிருக்கிறாங்க. நாய்னிகா அப்படிங்கிற ஒரு குட்டி வந்து அறிமுகமாயிருக்கிறாங்க. ராதிகா சரத்குமார், அழகம் பெருமாள், இன்னும் பலர் நடித்து தமிழ் புத்தாண்டு தின கொண்டாட்டமாய் வெளியாகி இருக்கும் படம் தான் தெரி. படத்தினுடைய இசை ஜிவி பிரகாஷ். இந்த படத்தினுடைய தயாரிப்பு கலைப்புலி எஸ் தானு. படத்தை இயக்கி இருக்கிறவர் அட்லி. எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளோடு வெளியாகி இருக்கும் விஜயின் 59வது படம் தெரி. பேபி பேபி என அப்பாவும் மகளும் அழைத்துக் கொள்ளும் அந்த இருவருக்குமான பாசம் ரொம்ப கியூட்டா இருக்கு. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தன் ஆசை மகளோடு வம்பு தும்புக்கு போக விரும்பாமல் வாழும் வாழ்க்கையில் அப்பா மகள் சென்டிமெண்ட் நம்மளை கலங்க வைக்கிறது. ஒரு கட்டத்தில் எமி ஜாக்சனுக்கு விஜய் மீது வரும் காதல் கவிதையாய் நனைகிறது. மகள் மீது கை வைக்க எத்தனைக்கும் லோக்கல் தாதாவாய் விஜய் தடுக்கும் பொழுது தொடங்கும் விசில் சத்தம் அவர் பிளாஷ்பேக்கில் போலீஸ் அதிகாரியாக அறிமுகமாகும் வரை திரையரங்கில் ஆரவாரம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன திருப்பங்கள் கதையின் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கிறது. பிச்சை எடுக்கும் சிறுவனுக்காகவும் பார்வை இழந்த சிறுமிக்காகவும் ரவுடிகளை நைய புடைக்கும் போதும் அதே ஆத்திரம் நமக்குள்ளும் வருவது போன்ற உணர்வை பொங்க வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தொடர்ந்து அறிமுகமாகும் டாக்டர் சமந்தாவிடம் தன் செயலுக்கான நியாயத்தை கூறும்பொழுது விஜயின் நிதானமான நடிப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்வதை காட்டுகிறது. காணாமல் போன பெண்ணை கண்டுபிடித்து அவளிடம் வாக்குமூலம் வாங்கும் போதும் விஜய் ஒரு புதிய பரிமாணத்தை காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அவளை சீரழித்தவனை பாலத்தின் கீழ் தொங்கவிட்டு அதை யார் செய்திருப்பார்கள் என்று குற்றவாளியின் அப்பா இயக்குனர் மகேந்திரனிடம் பட்டியலிட்டு கூறி முடிவில் தன்னையும் அதில் இணைக்கும் பொழுது அதுவரை நிசப்தமாய் இருந்த திரையரங்கம் ஒட்டுமொத்த கரகோஷத்தோடு முதல் பாதி முடிகிறது. இரண்டாம் பாதியின் துவக்கத்தில் சமந்தாவின் அப்பாவோடு பேசும் விஜயின் யதார்த்தமும் அதை அடுத்து நடக்கும் அதிர்வுகளில் வெளிப்படும் ஆக்ரோஷத்திலும் பேராண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் விஜய். இயக்குனர் மகேந்திரன் கூறிய மரணத்தை தாண்டிய தண்டனையும் அதன் விளைவால் விஜய்க்கு ஏற்படும் இழப்புகளையும் பொறுத்துக் கொண்டு விஜயகுமார் என்கின்ற அந்த நேர்மையான போலீஸ் அதிகாரி பயணிப்பது போன்ற வலியான பக்கங்களாய் நகரும் கதையில் கேரளாவில் வாழும் விஜயின் உண்மை அறிந்து மீண்டும் வில்லன் துரத்த விஜய் எதிர்க்க தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தத்தில் தர்மத்தை சார்ந்த விஜயும் இளைய திலகம் பிரபுவும் எப்படி வெற்றி பெறுகின்றனர் என்பதுதான் மீதி கதை. இயக்குனர் அட்லியின் எண்ணத்திற்குள் வரையப்பட்ட ஓவியத்திற்கு வண்ண கலவையாய் உயிர் கொடுத்திருக்கிறார் விஜய். ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் என பின்னி எடுத்திருக்கிறார் விஜய். நான் கடவுள் ராஜேந்திரன் கதாபாத்திரம் அர்த்தத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை நட்சத்திரம் நாய்னிகா மழலை பேச்சில் மயங்காத மக்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. இயக்குனர் மகேந்திரனின் புதிய அவதாரம் அவர் மீது இருக்கும் மதிப்பை குறைக்காத அளவிற்கு சிரத்தையோடு கையாளப்பட்டிருப்பது நேர்த்தி. ஒரு சில காட்சிகள் என்றாலும் இறுதியில் கைத்தட்டல் வாங்கும் இளைய திலகம் பிரபுவின் பங்கு கச்சிதம். சமந்தாவின் அலட்டல் இல்லாத நடிப்பு அழகான தோன்றல். அழகும் பெருமாளும் மனோபாலாவும் ராதிகா சரத்குமாரும் என அனைவருமே கதைக்கு வலு சேர்த்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்த குழுவையும் பாராட்டிக் கொண்டே போகலாம். அதே சமயம்
போலீஸ் கதை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டாலும் இன்றும் நமக்குள் வந்து போகும் போலீஸ் கதைகள் சில. தங்க பதக்கம் நடிகர் திலகத்தின் பங்கு, மூன்று முகத்தில் ரஜினி அலெக்ஸ் பாண்டியன் என்ற கதாபாத்திரத்தின் பங்கு, ஒரு கைதியின் டைரி கமலஹாசனுடைய பங்கு, வால்டர் வெற்றிவேலில் சத்யராஜின் பங்கு, புலன் விசாரணையில் விஜயகாந்தின் பங்கு, காக்க காக்க சூர்யா, சாமி விக்ரம், என்னை அறிந்தால் அஜித் போன்ற இது போன்ற படங்கள் என்ன மாதிரியான ஒரு சாதனையை செய்ததோ அது போன்று விஜய்க்கு காக்கி சட்டையில் இந்த படம் கவனத்தை ஈர்க்குமா, ஒரு மைல்கல்லாம அமையுமா, பிரேக் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு கம்மி. சமீபத்தில் வந்த சேதுபதியின் திரைக்கதை பலம் இதில் இல்லை. ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை மிக நன்றாக இருந்தாலும் பாடல்கள் சுமார் ரகத்தில் தான் இருக்கிறது. இது ஒரு ஹாஃப் பீட் பிலிமாக பார்க்கலாம் என்றால் அதுவும் இல்லை. எமி ஜாக்சன் கெட்டப் நன்றாக இல்லை. எளிதில் யூகிக்கக்கூடிய இரண்டாம் பாதி விறுவிறுப்பில்லாமல் இருக்கிறது. அட்லியின் முதல் படமான ராஜா ராணியை மௌனராகம் போல என்று சொல்லப்பட்டது, அதுபோல இது சத்திரியன் போல என்று சொல்லலாம். இதையெல்லாம் கடந்து பண்டிகை நாள் கொண்டாட்டத்திற்கான மூட் படத்தில் இருப்பது வரவேற்கத்தக்கது. இன்றைய தலைமுறையின் பிரம்மாண்டத்தை கால் நூற்றாண்டத்திற்கு முன்பே தொடங்கி வைத்த கலைப்புலி எஸ் தானு இன்று வரை அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வருவது அவருக்கு சினிமா மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை தான் இந்த படம் உணர்த்தியுள்ளது. இதுவரை இல்லாத விஜய் படத்திற்கான ஒரு ஓபனிங்கை இந்த படம் கொடுத்ததன் மூலம் அவருடைய கேரியரில் ஒரு மிகப்பெரிய புதிய சரித்திரத்தை படைத்துள்ளது. தெரி குழந்தைகளையும் குதூகலப்படுத்தி சராசரி ரசிகர்களையும் உற்சாகம் கொடுத்திருக்கும் தெரி ஒரு கண்ணியமான போலீஸ்காரனின் கதையாக நம்மால் பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123 இதுவரைக்கும் பார்த்த ஆர்டர் செக்மெண்ட் எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு தொகுப்பு தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்க்குள்ள என்ன மாதிரியான ஒரு ரேட்டிங்க்கு வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.